நமது தேர்தல் களம் 2011 வலைபூவில் தொடர்ச்சியாக 2011 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நடைபெறும் நிகழ்வுகளை செய்திகளாகவும் தேர்தல் குறித்தான ஆய்வுக் கட்டுரைகளையும் பதிந்து வருகிறோம். இதன் அடுத்த கட்டமாக தேர்தலில் பங்கேற்காமல் இந்த அரசியல் சூழலில் மக்களுக்காக இயங்கி வரும் அமைப்புகளின் தேர்தல் நிலைப்பாடு குறித்து அறிய இருக்கின்றோம். அதன் முதற்கட்டமாக தமிழக அரசியல் களத்தில் நீண்ட காலமாக மக்கள் விடுதலைக்காக ஒரு சமரசமற்ற போராளியாகவும் ஒரு தேர்ந்த அரசியல் ஆய்வாளராகவும் தன் வாழ்க்கையை இந்த போராட்டங்களுக்காகவே வடிவமைத்து கொண்டவரான தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாகு அவர்களை சந்திப்போம். வணக்கம் தோழர். வணக்கம். வரும் சட்டமன்ற தேர்தலில் உங்கள் நிலைப்பாடும் செயல்பாடும் என்ன? சட்டமன்ற தேர்தல் என்பது உண்மையில் சட்டம் இயற்றுகிற இறைமை கொண்ட ஒரு மன்றத்திற்கான தேர்தல் அல்ல. இது ஒரு விரிவடைந்த நகராட்சி அல்லது மாநகராட்சி தேர்தலை போன்றது. இதன் வழியாக தேர்ந்தெடுக்கப்படுவது உண்மையான அரசும் அல்ல. எனவே சட்டமன்றம் என்பதும் தமிழக அரசு என்பதும் தவறாக தரப்பட்டிருக்கிற பெயர்கள், மக்களை தவறான மயக்கத்தில் ஆழ்த்தக்கூடிய பெயர்கள். எனவே அரசதிகாரத்திற்கான போராட்டத்தில் நாம் தமிழ் மக்கள் சார்பில் ஈடுபட்டிருக்கிற பொழுது அந்த போராட்டத்தை திசை திருப்புவதற்கு வழி செய்யக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம். எங்களுடைய அடிப்படை உத்தி இதை புறக்கணிப்பதும் இதற்கு மாற்றாக போராடுமாறு மக்களுக்கு அறைகோல் விடுப்பதும் தான் எங்களுடைய யுக்தியாகும். கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் ஒற்றை கட்சி பெரும்பான்மை பெற முடியவில்லை. இதற்கு காரணம் என்ன? தமிழ் மக்கள் நேர்வகையாக வாக்களிப்பது என்பது அநேகமாக எப்போதும் இல்லை. அவர்கள் ஒரு தலைமையை, ஒரு கட்சியை தோற்கடிப்பதற்காக இன்னொரு கட்சிக்கு வாக்களிப்பது தான் வழக்கம். இது எதிர்வகை வாக்களிப்பு, நெகட்டிவ் ஓட்டிங். இப்போது பெரிய கட்சிகளைப் போலவே பல்வேறு சிறிய கட்சிகள், பகுதி நலன்களை பிரதிபலிக்கக்கூடிய கட்சிகள் உருவாகி இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக வெகு மக்கள் அனைவரையும் சுதந்திர போராட்ட காலத்தில் காங்கிரஸோ அல்லது 67 ஒட்டிய காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகமோ தங்களுக்கு ஆதரவாக திரட்டியது போல் நேர் வகையில் மக்களை திரட்டுவதற்கான அரசியல் கொள்கை நடைமுறை எந்த அரசியல் கட்சியிடமும் இல்லை. எனவேதான் மக்கள் பகுதி பகுதியாக பிரிந்து நிற்பதன் அடையாளமாக ஒரு கட்சி என்பது பெரும்பான்மை பெற முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது. இந்திய அளவில் எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்திய தேசியம் என்பதனுடைய காலம் முடிவடைந்து விட்டதால், அது வழக்கொழிந்து காலாவதியான ஒன்று என்ற காரணத்தினால் இந்திய தேசியத்தை அடிப்படையாக கொண்டு அனைத்திந்திய அளவில் இயங்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி கூட இல்லை. பிராந்திய கட்சி, வட்டார கட்சி, மாநில கட்சி என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் இயங்கும் கட்சிகள் என்று காங்கிரஸையும் பாரதிய ஜனதா கட்சியும் சொல்ல முடியுமே தவிர அந்த கட்சிகளும் கூட அனைத்து இந்திய கட்சிகள் என்ற நிலை மறைந்து விட்டது. எனவேதான் தில்லியிலும் ஒரு கூட்டணி ஆட்சி ஏற்படக்கூடிய சூழல் உருவாகிறது. ஆனால் தனிக்கட்சி என்றாலும் கூட்டணி என்றாலும் அரசின் கொள்கைகள் அடிப்படையில் தான் அந்த அரசின் தன்மையை நாம் வரையறுக்க முடியும். கூட்டணியில் ஒரு சில இடதுசாரி கட்சிகள் இடம்பெறுவதால் அது இடதுசாரி அரசு ஆகிவிடாது. கூட்டணியில் சில மாநில கட்சிகள் இடம்பெறுவதால் அது கூட்டாட்சி ஆகிவிடாது. இதை அடிப்படையாக வைத்து பார்க்கிற பொழுது தமிழ் மக்களின் கோணத்திலிருந்து அவர்களது அடிமை நிலை நீங்க வேண்டும், தமிழ் மக்களுடைய அடிப்படை நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோணத்திலிருந்து நாடாளுமன்ற தேர்தல் வழியாக சாதிப்பதற்கு எதுவும் இல்லை. இப்போதுள்ள சூழலில் இலவச திட்டங்கள், ₹1 அரிசி, காப்பீட்டு திட்டம் போன்ற பல்வேறுபட்ட திட்டங்கள் அரசின் சாதனைகளாக காட்டப்படுகிறது. இது எந்த அளவுக்கு தேர்தலில் பிரதிபலிக்கும்? தேர்தலில் எந்த அளவுக்கு பிரதிபலிக்கும் என்பது மக்களிடம் காணப்படுகிற உணர்வு நிலையை பொறுத்தது. ஆனால் இதற்காக நாம் மக்களை பழிப்பதாக பொருள் இல்லை. போதை இலவசம், இலவசம் போதை, இந்த இரண்டு வகையிலும் இது நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் நேரத்தில் நீங்கள் சாராயக் கடைகளில் விற்பனை பன்மடங்காக அதிகரிப்பது என்பது வாக்காளர்களுக்கு, கட்சி தொண்டர்களுக்கு அது தாராளமாக வழங்கப்படுவதை காட்டும்.
இலவசமாக எதை கொடுத்தாலுமே அது ஒரு போதை மயக்கத்தை மக்களிடம் உண்டு செய்கிறது. நாம் இங்கு கூர்மையாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், ஒரு மாநில அரசுக்கு அதன் கீழ் இருக்கிற மக்களின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்த விரும்பினாலும் மேம்படுத்துவதற்கான கொள்கைகள் இல்லை. இடதுசாரி அரசுகள் ஒரு காலத்தில் கேரளத்திலும் மேற்கு வங்கத்திலும் நிலச்சீர்திருத்தங்களை செயல்படுத்துவது, உள்ளாட்சி அமைப்புகளை மேம்படுத்துவது, அரசு தலையீட்டின் மூலம் சந்தையின் அராஜகத்தை கட்டுப்படுத்துவது என்று பல்வேறு முயற்சிகளை எல்லாம் எடுத்து பார்த்தார்கள். ஆனால் இறையாண்மை இல்லாத இந்த மாநில அரசுகளை கொண்டு இவற்றில் எதையும் உருப்படியாகவும் குறிப்பிடத்தக்க அளவிலும் செய்ய முடியாத போது மக்களை எளிதில் கவரக்கூடிய ஒரு வழியை அவர்களும் நாடி போக வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இந்திய அரசின் பொருளாதார கொள்கை, இந்திய அரசு கடைபிடிக்கிற வளர்ச்சி பாதை, இந்தியா என்கிற கட்டமைப்பு மக்கள் நலனுக்கு எதிராக நிற்கிற பொழுது அதற்கு உட்பட்டு அதற்கு முகவராக இருந்து கொண்டு அதற்கு சேவை செய்கிற மாநில அரசுகள் மக்களுக்கு உருப்படியாக எதையும் செய்து காட்ட முடியாத அந்த பின்னணியில் இப்படிப்பட்ட இலவச திட்டங்களுக்கு வந்து விடுகிறார்கள். மக்களும் இவர்களிடமிருந்து வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாது என்கிற பின்னணியில் இதுவாவது கிடைக்கட்டுமே என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். அடிப்படை சிக்கல் என்பது கட்சிகள் இலவசம் வழங்கின மக்கள் வாங்குகிறார்கள் என்று மனநிலை தொடர்பான சிக்கல் அல்லது, இந்திய கட்டமைப்பு தொடர்பான சிக்கல், இந்திய தேசியம், இந்திய வல்லாதிக்கம், அதற்கு ஆதரவான அரசு கொள்கைகள் தொடர்பான சிக்கல் இது. அவற்றை எதிர்த்து போராடாமல் நீங்கள் இலவசத்தை எதிர்த்து வெறும் இங்கு பரப்புரை செய்வதோ அதன் அடிப்படையில் மாற்றம் செய்வதோ சாத்தியமில்லை. அதேபோல் தொடர்ச்சியான ஊழல்கள், விலைவாசி உயர்வு, ஈழப்பிரச்சனை, மீனவர் படுகொலைகள் ஆகியவை எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் எதிரொலிக்கும்? நான் முன்பே சொன்னது போல மீனவர் படுகொலை பொறுத்தவரைக்கும் எல்லா ஆட்சிகளிலும் நிகழ்ந்திருக்கிறது. அதற்கான அடிப்படை தீர்வுக்கு யாரும் முன்வரவில்லை. அது மீண்டும் தமிழ் தேசியம் தொடர்பான ஒரு கேள்விதான். அது ஏனென்றால் இந்த மீனவர் படுகொலை என்பது ஈழத்தமிழர் இனப்படுகொலையினுடைய ஒரு நீட்சி மட்டும்தான். 83 நிகழ்கிறது என்பதும், உலகில் இந்த பகுதியில் மட்டும் நிகழ்கிறது என்பதும், இலங்கை படைதான் தமிழக மீனவர்களை கொண்டிருக்கிறதே தவிர வேறு எந்த படையும் வேறு பகுதியில் இப்படி மீனவர் படுகொலையில் ஈடுபடுவதில்லை என்பதும் இதை தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது. விலைவாசி உயர்வை பொறுத்தவரை இது நேரடியாக உலகமய தாராளமய கொள்கைகளை பொறுத்தது. ஒரு சேமநல அரசு என்ற கருத்து விலை உயர்வை கட்டுப்படுத்துவதும் மக்களுக்கு உதவிகள் கிடைக்க செய்வதும் என்பதே சந்தை சக்திகளில் அரசு தலையிடுவதை பொறுத்தது. அப்படி பொறுத்து தலையிடுவதன் மூலமாகத்தான் நமக்கு நியாய விலை கடைகள் மற்ற அமைப்புகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டன. இவை இன்று பெயரளவிற்கான ஏற்பாடுகளாக மாற்றப்பட்டு எல்லா துறைகளும் சந்தை சக்திகளின் கையில் ஒப்படைக்கப்படுகிறது. சந்தை சக்திகள் ஒரு காட்டு சட்டத்தை தான் செயல்படுத்த முடியும். இதை கட்டுப்படுத்தாமல், உலகமயம் தனியார்மயம் தாராளமயத்தை எதிர்க்காமல் உங்களால் விலை உயர்வை கட்டுப்படுத்த முடியாது. இன்னும் சொல்ல போனால் ஊழல் என்பது கூட இதனுடைய தொடர்ச்சி தான். உலகமயம் தாராளமயம் தனியார் மயத்தோடு ஊழல் மயத்தையும் நாம் சேர்த்து சொல்ல வேண்டும். இந்த ஊழலை பொறுத்தவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தனிப்பட்ட சில தலைவர்கள் அவர்களுடைய சுகபோகத்திற்காக குடும்ப நலனுக்காக ஊழல் செய்கிறார் என்பதல்ல. அது உண்டு, அது ஒரு சிறு பகுதி. ஆனால் மிகப்பெரிய பகுதி எங்கே இருக்கிறது? இவர்கள் அடுத்த தேர்தலுக்கான நிதியை திரட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். இப்போதே செய்தி வர ஆரம்பித்து விட்டது. 15 லட்சத்தை கடத்தி கொண்டேதோ அரிசி மூட்டை கடத்துவது போல் பண மூட்டை கடத்தப்படுகிறது. அங்கங்கே பதுக்கி வைக்கிறார்கள். கண்டெய்னர்களில் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கும் பணம் அனுப்புகிற முறையெல்லாம் இருக்குது. ஏன்னா மக்களிடம் கொண்டு போய் நீங்கள் காசோலை கொடுக்க முடியாது. 100 ரூபாய் நோட்டு, 50 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு என்றால் அது பெரிய மூட்டைகளில் தான் கட்டி கொண்டு போக வேண்டும். இங்கே தான் ஒரு முக்கியமான நமக்கு கேள்வி எழுகிறது. என்னவென்றால், ஊழல் என்பது சர்வாதிகாரங்களில் தான் கட்டுத்திட்டம் இல்லாமல் நடைபெறும். பிலிப்பைன்ஸில் ஃபெர்டினாண்ட் மார்கோஸ், இன்னும் பல நாடுகளுடைய, உகாண்டாவில் இடி அமீன், இப்படி பல சர்வாதிகாரிகளை பற்றி நாம் பர்மாவில் நீவின் அல்லது இன்னைக்கு இருக்கிற பர்மாவினுடைய இராணுவ அரசு, பாகிஸ்தானில் அடுத்தடுத்து நடந்த இராணுவ ஆட்சிகள், இவற்றிலெல்லாம் ஊழல் பெரிய அளவுக்கு நடைபெற்றது. இன்னும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை தாங்கிய அரசுகள் கூட மக்களிடம் ஜனநாயக உரிமை இல்லாத போது ஊழலில் ஈடுபட்டதாக நமக்கு செய்திகள் வந்திருக்கிறது. அப்போ ஊழலை கட்டுப்படுத்துவதற்கான மிகச்சிறந்த வழி என்பது முழுமையான ஜனநாயகம் தான். ஜனநாயகத்தின் மூலமாக தான் ஊழலை கட்டுப்படுத்த முடியும். மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள், நாம் மீண்டும் அப்புறம் ஆட்சிக்கு வர முடியாது, மக்கள் நம்மை தண்டித்து விடுவார்கள் என்ற ஒரு அச்சம் இருக்க வேண்டும்.
அந்த அச்சம் இல்லாத போது நாம் வைத்தது தான் சட்டம் அதிகாரம் என்பது போது, இப்போ முபாரக் நடத்திய ஆட்சி போல, கடாஃபி நடத்திய ஆட்சி போல ஊழல் கட்டுத்திட்டம் இல்லாமல் நடைபெறும், பல்லாயிரம் கோடிகள் நடைபெறும். இங்கு நமக்கு ஒரு எழுகிற கேள்வி என்னவென்றால், இந்தியா உலகின் பெரிய ஜனநாயக நாடு என்கிறார்கள். இங்கு ஒரு ஜனநாயக அமைப்பு இருக்கிறது, ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இருக்கின்றன, நாடாளுமன்றம் இருக்கிறது, சட்டமன்றம் இருக்கிறது, 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நடைபெறுகிறது, இடையிடையே இடைத்தேர்தல்கள் நடைபெறுகின்றன, பேச்சுரிமை, கருத்துரிமை, எழுத்துரிமை எல்லாம் ஓரளவுக்கு இருக்கிறது. இவ்வளவும் இருந்து ஏன் இந்த அளவுக்கு ஊழல் நடைபெறுகிறது? அப்படியாவது நமக்கு ஒன்று புலப்படுகிறது, இது ஜனநாயகமாக இல்லை, இது உண்மையில் பணநாயகமாக இருக்கிறது. பணநாயகம் என்று சொல்லுகிற பொழுதே என்ன தேவைப்படுகிறது என்றால், வெற்றியை தீர்மானிப்பதற்கு ஜனங்கள் மட்டும் மக்கள் ஆதரவு இருந்தால் போதாது, பெரும் தொகை பணம் செலவிட வேண்டியிருக்கிறது. இந்த பணத்தை திரட்டுவதில் தான் கட்சிகள் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்கின்றன. இந்தியாவிலேயே சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிற குறிப்பிட்டு சொல்லும்படியான அரசியல் கட்சி ஒரே ஒரு கட்சி ஒரே ஒரு தொகுதியில் உண்மையான செலவு கணக்கை கொடுத்திருக்கிறதா? எந்த கட்சியும் செலவு கணக்கை, உண்மையான செலவு கணக்கை கொடுப்பதே இல்லை. இதை நாம் தெளிவாக மெய்ப்பிக்க முடியும். அவர்கள் எவ்வளவு திரட்டுகிறார்கள், எவ்வளவு செலவிடுகிறார்கள், எப்படி கணக்கு எழுதுகிறார்கள். இது தேர்தல் ஆணையம் என்பது இவர்களை எல்லாம் நம்பாமல் தானே உத்தரவுகள் பிறப்பிக்கிறது. அதனுடைய பொருளே என்ன? ஒரு மதுவிலக்கை கொண்டு வருகிறது அரசு என்றால் நாட்டில் குடிப்பழக்கம் பெருகிவிட்டது என்ற பொருள். பணப்பட்டுப்பாடாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது என்றால் பண விநியோகம் பெருமளவில் நடக்கிறது என்ற அர்த்தம். இது பிரதமருக்கு, முதலமைச்சருக்கு, அமைச்சர்களுக்கு தெரியாமல் நடக்கிறது என்று நம்புவதற்கு நாம் ஏமாளிகள் அல்ல, வெகுளிகள் அல்ல. எனவே இந்த பணநாயகம் என்பது ஜனநாயகத்திற்கு விரோதமானது. ஒட்டுமொத்த அமைப்பு, ஒரு அரசியல் கட்டமைப்பு, ஜனநாயகம் என்பது ஏதோ 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஓட்டு போட்டு விடுவதல்ல, மக்களுடைய விருப்பத்தை மதித்து நடப்பது. காஷ்மீர் மக்களுடைய விருப்பத்தை மதித்து நடப்பதாக இருந்தால் அவருடைய விடுதலையை அங்கீகரிக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பத்தை மதித்து நடப்பதாக இருந்தால் ஈழத்தில் இலங்கை நடத்திய இனப்படுகொலை போருக்கு உதவி செய்யாமல் இருந்திருக்க வேண்டும். இதிலெல்லாம் ஜனநாயகம் வரவில்லை. இந்த ஓட்டு போடுவதில் மட்டும் ஜனநாயகம் என்று வந்துவிடுகிறது. எனவே தான் இந்த ஒரு போலித்தனமான வடிவ அளவிலான சம்பிரதாய ஜனநாயகம் என்பது நடைமுறையில் பணநாயகமாகிவிட்டது. இந்த பணநாயகத்திற்கு தேவையான பணத்தை திரட்டுகிறவர்கள் தான் திறமையான தலைவர்கள், திறமையான கட்சி தலைமையாக மதிக்கப்படுகிறது. அந்த முறையில் தான் இங்கே ஊழல் பெருக்கெடுக்கிறது. இரண்டாவதாக ஒரு செய்தி என்னவென்றால், இது காங்கிரஸ், அனைத்து இந்திய தலைமை, பாஜக இது போன்ற கட்சிகள் மிகப்பெரிய ஒரு இந்திய சந்தையை பயன்படுத்தி கொண்டு வணிக ஒப்பந்தங்கள், தொழில் ஒப்பந்தங்கள், வேறு பல்வேறு வழிகளில் அவர்கள் பெருந்தொகைகளை திரட்டுகிறார்கள், சேகரிக்கிறார்கள். தோழமை கட்சிகளுக்கும் அவர்கள் விநியோகம் செய்கிறார்கள். ஒவ்வொரு தொகுதி உடன்பாட்டு பேரத்திலும் வெறும் சீட்டு பேரம் மட்டுமல்ல, நோட்டு பேரமும் நடைபெறுகிறது. எவ்வளவு பணம் கொடுப்பீர்கள் என்று கேட்கிற பேரம் நடைபெறுகிறது. கொண்டு வந்து எல்லாருக்கும் பெட்டி பெட்டியாக விநியோகிக்கிறார்கள். பிரதமர் போன்ற உயர் பதவியில் இருப்பவர்கள் பயணம் செய்கிற வானூர்திகளிலேயே இந்த பெட்டிகள் ஏற்றி கொண்டு வரப்படுகின்றன. இப்படி நிறைய நடந்தும் இருக்கிறது, செய்தி வெளியே வந்திருக்கிறது. யாரும் அதை மறுக்க முற்படுவதே இல்லை. இந்த நாட்டில் பிரதமராக இருந்த நரசிம்மராவே பெட்டியில் கொண்டு போய் பணம் கொடுத்து தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றார் என்று வழக்கு நடந்து அதில் ஒரு குற்றவாளி என்ற தீர்ப்பும் கிடைத்திருக்கிறது. இது ஊழல் எந்த அளவுக்கு உயர்மட்டம் வரைக்கும் நடைபெறுகிறது என்பதற்கான ஒரு சான்று இது. அப்படியானால் இந்த மாநில கட்சிகள், மக்கள் உரிமைகளுக்காக போராடுகிற கட்சிகள், அந்தந்த தேசிய நலன்களை பிரதிபலிக்கிற கட்சிகள், பழங்குடி மக்கள் சார்பான கட்சிகள், தலித் மக்கள் சார்பான கட்சிகள், தொழிலாளர்கள், உழவர்கள் சார்பாக அந்த நலனை பிரதிபலிக்கிற கட்சிகள், இந்த கட்சிகளில் பெரும் பணக்காரர்கள், பெரிய பிரமுகர்கள் இல்லாத கட்சிகள், நல்ல போராட்ட பின்னணி வரலாறு கொண்ட கட்சிகள், இந்த கட்சிகளின் தலைமை எப்படி ஊழலில் ஈடுபடுகிறது, அதற்கான காரணம் ஏரணம் என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். இப்போ நம் கண்கூட பார்க்கிறோம். ராசா ஒரு பெரிய ஊழலில் ஈடுபட்டார் என்று அவர் சிக்கிக் கொண்டிருக்கிறார். அவர் வெளியில் தெரிந்திருக்கிற ஒரு முகம், இந்த முகத்துக்கு பின்னால் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அது தனி செய்தி. அதே போல ஜார்க்கண்டில் பார்த்தால் சிபு சேரன் மீது இந்த குற்றச்சாட்டு வந்தது. அவர் தான் நரசிம்மராவிடம் பணம் வாங்கியவர் 4 நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஓட்டுகளுக்காக. அதற்கு பிறகு பார்த்தால் மது கோடா, அங்கு இருக்கிற சுரங்க வளத்தை விற்பதற்காக பெருமளவில் ஊழலில் ஈடுபட்டார் என்று வந்துச்சு. எப்படி ராசா, மதுகோடா போன்றவர்கள் எப்படி இந்த நிலைக்கு வருகிறார்கள் என்று பார்த்தால், மக்களுக்கென்று நன்மை செய்வதற்கு உரிய அதிகாரம் இவர்களுக்கு யாருக்கும் இல்லை. அதில் ஏதோ ஒரு புறங்கை நக்குவது போல ஒரு நிலை என்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனவே என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? அங்கு எதுவும் செய்ய முடியாத போது இங்கு இலவச திட்டங்கள்,
கல்யாணம் என்றால் போய் தாலி வாங்கி கொடுத்துறேன், காது குத்துறது என்றால் நான் அதுக்கு நகை வாங்கி கொடுக்குறேன் என்று இந்த வேலைகளைத்தான் செய்து கொண்டு இன்னொரு பக்கத்தில் அவர்கள் அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான பணத்தை திரட்டுகிற வேலையை செய்ய வேண்டியிருக்கிறது. தேசிய நலனெல்லாம் போய்விடுகிறது. ஜார்க்கண்டில் அவர்கள் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, ஜார்க்கண்ட் விடுதலை முன்னணி என்று அமைப்பு நடத்தினார்கள். ஒரு மாநில அரசு வேண்டும் என்று கேட்டார்கள். மாநில அரசு கிடைத்தது. ஆனால் மாநில அரசு என்பது அந்த மக்கள் விரும்பிய விடுதலையை வழங்குவதற்கு பொருந்தவில்லை. ஆனால் அதற்குள் இவர்கள் அந்த பதவிகளுக்கு பழகிவிட்டார்கள். இங்கே அதே தான் நம்ம பார்க்கிறோம். இதைத்தான் நாம் இந்திய கட்டமைப்பு, இந்திய தேசிய ஒடுக்குமுறையோடு ஜனநாயக மறுப்பின் விளைவாக ஊழல் பெருக்கம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே ஊழலை எதிர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த அரசமைப்பை, இந்த கட்டமைப்பை, இந்திய வல்லாதிக்கத்தினுடைய ஒடுக்குமுறை எதிர்த்து போராடாமல் ஊழலை மட்டும் எதிர்த்து போராட முடியாது. போராட்டங்கள் உச்சத்தில் இருக்கும் காஷ்மீரிலேயே சட்டமன்ற தேர்தலில் மக்கள் வாக்களிக்கும் சூழலில் போராட்டங்கள் மந்தமான நிலையில் இருக்கும் தமிழ்நாட்டில் தேர்தலை புறக்கணிக்க சொல்வது குறித்து உங்கள் கருத்து என்ன? நீங்கள் காஷ்மீரில் ஒரு செய்தி நன்கு கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். என்னவென்றால், காஷ்மீர் விடுதலை என்ற குறிக்கோள் கொண்ட எந்த அமைப்பும் தேர்தலில் பங்கு பெறவில்லை. ஹுரியத் கான்ஃபரன்ஸாக இருந்தாலும், வேறு ஆயுத போராட்ட அமைப்புகளாக இருந்தாலும், ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணியாக இருந்தாலும், அல்லது ஹுரியத் கான்ஃபரன்ஸினுடைய தலைவர்கள் வெவ்வேறாக இருந்தாலும், கீலானி ஒரு பக்கம் அல்லது மற்றவர்கள் ஒரு பக்கம், யாருமே தேர்தலில் பங்கு பெறவில்லை. அவர்கள் எல்லோருமே தேர்தலை புறக்கணிக்கத்தான் சொன்னார்கள். அந்த தேர்தலில் பங்கு பெற்றவர்கள் யார்? தில்லியினுடைய கையாட்கள், தில்லி அரசினுடைய முகவர்கள். அவர்கள் ஒமர் அப்துல்லாவாக இருந்தாலும் சரி, அல்லது அவருக்கு எதிராக போட்டியிட்ட இந்த அம்மையார், அந்த பழைய அமைச்சருடைய மகள், அந்த அவர்களாக இருந்தாலும் சரி, வேறு காங்கிரஸ் மற்ற கட்சிகள், சிபிஎம் போன்ற கட்சிகளாக இருந்தாலும், இவர்கள் காஷ்மீர் விடுதலைக்கு எதிரானவர்கள், காஷ்மீர் சுயநிர்ணய உரிமைக்கான போராட்டத்திற்கு எதிரானவர்கள். இவர்கள் தில்லிக்கு ஆட்களாக அங்கே செயல்படுகிறார்கள். இவர்கள் தேர்தலில் நிற்கிறார்கள். அந்த இடத்தில் மக்கள் எடுத்த முடிவை நாம் கூர்ந்து பார்க்கணும். கடந்த காலத்தில் தொடர்ந்து காஷ்மீர் தேர்தல் என்பது மோசடி தேர்தல் தான். இராணுவத்தினரும் ஆயுதப்படையினருமே வாக்குகளை குத்தி போட்டுக்கொண்ட பல தேர்தல் தான். இதை ஜெயபிரகாஷ் நாராயணன் சொல்லியிருக்கிறார். விபி சிங் பிரதமராக இருக்கிற காலத்தில் நடந்த ஒரே ஒரு தேர்தலை தவிர மற்ற எல்லா தேர்தல்களும் இந்திய அரசு, இந்திய தேர்தல் கமிஷன் ரொம்ப யோக்கியராக இங்கே காட்டிக்கொண்ட சேஷன் எல்லாம் கூட காஷ்மீரில் மோசடிக்கு தான் தலைமை தாங்கினார்கள். முழுக்க எல்லாம் மோசடி தேர்தல்கள் தான். ஆனால் அண்மைய தேர்தலில் ஒரு புதிய போக்கு காணப்பட்டது. என்னவென்றால், ஒரு மாநில அரசு, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்ற ஒன்றே இல்லாமல் பல ஆண்டுகள் இழுத்தடிக்கப்பட்டது. சட்டமன்ற தேர்தலையே நடத்தாமல் அவர்கள் தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தார்கள். அந்த நிலையில் முழுக்க இராணுவத்தின் கையில் அதிகாரம் போய்விட்டது. சாதாரண அன்றாட பிரச்சனைகளுக்கு கூட எந்த கேள்வியும் இல்லை. யாரை சுட்டுக் கொண்டாலும் கேட்க நாதி இல்லை. யாரை போய் கேட்பது? இராணுவத்திற்கு மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு எதுவுமே கிடையாது. இந்த பின்னணியில் மக்கள் என்ன முடிவெடுத்தார்கள் என்றால், இராணுவத்தின் கையிலிருந்து அரசியல்வாதிகள் கைக்கு போனால் நாம் கேள்வி கேட்பதற்கு வசதியாக இருக்கும், அன்றாட பிரச்சனைகளுக்கு தோதாக இருக்கும் என்று கருதி அதற்குள் ஒரு கட்சிக்கு அவர்கள் வாக்களித்தார்கள். இது மக்களுடைய மனநிலை. இதனால் அவர்கள் விடுதலை கோரிக்கை கைவிட்டுவிடவும் இல்லை, மக்கள் விடுதலையை விரும்புகிறார்கள் என்ற நிலை மாறிவிடவும் இல்லை. பல தேர்தலில் அவர்கள் நிரூபித்த ஒரு செய்தி. நாளைக்கு வாக்கெடுப்பு நடத்தினால் மீண்டும் அதுதான் நிரூபணமாகும். எத்தனை பேர் சொல்லிவிட்டார், காஷ்மீர் மக்கள் விடுதலை விரும்புகிறார்கள். நடுநிலையாளர்கள், பத்திரிகையாளர்கள், பொதுவான அறிஞர்கள் எல்லோரும் சொல்லியிருக்கிறார். காஷ்மீர் மக்கள் பெரும்பான்மையினர் இன்னும் கருத்து கணிப்புகளை தனியார் சில பேர் நடத்தி கூட இருக்கிறார்கள், ஊடகங்கள் நடத்தி கூட இருக்கிறார்கள். 97 விழுக்காட்டு மக்கள் அவர்கள் விடுதலைக்காகத்தான் நிற்கிறார்கள், மெய்ப்பிக்கப்பட்ட ஒன்று. அந்த இடத்தில் ஒரு விடுதலைக்கான போராட்டம் வீறு கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு களத்தில் உடனடி சிக்கல்களுக்கு, உடனடி அடக்குமுறைகளுக்கு ஒரு தீர்வாக அவர்கள் பங்கேற்றார்கள். அப்போது விடுதலை சக்திகள் பங்கேற்கவில்லை, விடுதலைக்கான இயக்கங்கள் பங்கேற்கவில்லை, மக்கள் பங்கேற்றார்கள். இங்கே கூட நாம் என்ன சொல்லுகிறோம்? மக்களை போராடுகிற வழிக்கு வாருங்கள், போராடுவதன் மூலம் தான் தீர்வு காண முடியும். நீங்கள் தேர்தலில் வாக்களிப்பதன் மூலம், இந்த கட்சிகளை மாறி மாறி தேர்ந்தெடுப்பதன் மூலம் வாக்களிக்க முடியாது. ஒரு உதாரணம் நான் சொல்றேன். ஒமர் அப்துல்லா இந்த ஆயுதப்படைகள் சிறப்பு அதிகார சட்டத்தை செயல்படுத்தக்கூடாதுன்னோ அல்லது சில பகுதிகளிலிருந்து நீக்க வேண்டும் என்றோ கோரிக்கை வைக்கிறார். அந்த அம்மையார் மும்தா பீவி, மறந்துட்டு அந்த பேர், அந்த இன்னொரு கட்சிக்கு தலைமை தாங்கிறாங்க இல்லையா, அவங்க அது மாதிரி சில கோரிக்கைகள் இராணுவ அடக்குமுறைக்கு எதிராக வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அப்படி எந்த கட்சியும் இல்லை.
நாங்கள் பொடாவை பயன்படுத்த மாட்டோம் என்று சொல்லக்கூடிய கட்சி இருக்கிறதா? நாங்கள் இந்திய அரசு பிறப்பிக்கும் அடக்குமுறை சட்டங்களை பயன்படுத்த மாட்டோம். ஏன்னா இந்த ஒரு பிரச்சனை, ஏன்னா போலீஸ் அதிகாரம் என்பது மாநில அரசின் கையில் இருக்கிற ஒன்று. ஒரு அடக்குமுறை சட்டத்தை பயன்படுத்தலாம், பயன்படுத்தாமலும் இருக்கலாம் இவர்கள் விரும்பினால். ஆனால் அப்படி ஒரு கட்சி இங்கே இல்லை. எனவே காஷ்மீர் நிலைமையை இதை நாம் ஒப்பிட முடியாது. அவர்கள் போராட்டத்தினுடைய வேறு ஒரு கட்டத்திற்கு போய்விட்டார்கள். நாம் இப்போ தொடங்குகிற நிலையில் இருக்கிறோம். எனவே அதிகார மயக்கம் தருகிற, பொய் அதிகாரத்துக்கு வழிவகுக்கிற, கோட்பாட்டளவில் விடுதலைக்கு வழியே காட்டாத ஒரு தேர்தலில் பங்கேற்பது என்பது மக்களை ஏமாற்றுவதாகும். தேர்தல் கட்சிகள் மீதான தலைவர்கள் மீதோ மக்கள் நம்பிக்கை இழந்த சூழலில் தேர்தலில் மக்கள் வாக்களிப்பதற்கான காரணங்களை வரிசைப்படுத்துக. ஒன்று, மக்கள் இதுவாவது தங்களுக்கு முதல்ல மக்கள்னு பொதுவாக நம்ம சொல்ல வேண்டியது. ஏன்னா எந்த தேர்தலையும் ஒரு மிக பெரும்பான்மையான மக்கள் 90 விழுக்காடு 95 விழுக்காடு வாக்களித்தார்கள் என்று எப்பயும் வரல, கணக்கு வரல. 50, 60, 55, 45 இந்த அளவில் தான் வாக்களிக்கிறார்கள். ஒரு சிலர் நீங்கள் நினைக்கலாம் அவங்க சோம்பேறித்தனமாக இருக்கிறாங்க, வாக்களிப்பதில் அக்கறை இல்லாமல் இருக்கிறாங்க, சமூக பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. வாக்களி நல்லது. இந்த ஜனநாயகம் அவர்கள் மனதை தொடவில்லை. இந்த சோம்பேறித்தனம் இதையெல்லாம் மீறி வாங்க வாக்குச்சாவடிக்குன்னு கூப்பிடுகிற அளவுக்கு இந்த ஜனநாயகத்திற்கு ஒரு ஈர்ப்பு ஆற்றல் இல்லை. ஏனென்றால் அது ஒரு இன்னொரு பக்கம் ஒரு கிரிக்கெட் போட்டியில் இவர் ஜெயிக்கணும் அவர் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவது போன்ற அந்த ஓயாத பிரச்சாரம் பரப்புரை, ஒரு போட்டியில் இவர் ஜெயிக்கணும் அவர் ஜெயிக்கணும், அரசியல் அல்லாத பல்வேறு காரணங்கள்லாம் நுழைஞ்சிருது. இவர் ஜாதிக்காரர் நம்ம ஜாதிக்காரர் என்ன இருந்தாலும் விட்டு கொடுக்கக்கூடாது. ஒரு தமிழ் தேசியத்தில் ரொம்ப ஊறி திளைத்த ஒரு தோழர் இருந்தார். அவரே என்ன பண்ணார், தன்னுடைய உறவினர் தேர்தலில் போட்டி போட்ட உடனே போய் ஆதரித்து வேலை செய்கிறதுக்கு போயிட்டார். காரணம் ஏதோ ஒரு சமாதானம்லாம் சொல்லிக்கிட்டாங்க. ஏன் நல்ல தெளிவுள்ள ஒருத்தர் இப்படி செய்யும்போது ஜனங்கள்கிட்ட அப்படி ஒரு போட்டி நடக்கும்போது ஏதாவது ஒரு பக்கம் சாயணும் என்ற கண்ணோட்டம் வரும், நல்லவன் கெட்டவன் பார்வை வரும். என்ன இருந்தாலும் நமக்கு போதும். அதனால தான் காசு கொடுத்தோன்னே அதுக்கு காசு ஒரு வாங்கின பிறகு நம்ம எப்படி வேற ஒருத்தருக்கு ஓட்டு போடுறதுங்கிற மனநிலை அங்கே இருந்தானே வருது உங்களுக்கு. இது போன்ற பல்வேறு காரணிகள் அதில் இருக்கு. எல்லாத்துக்கும் மேலாக அவர்கள் ஒருவரை தண்டிக்க விரும்பினால் அதற்கு இன்னொருவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். இவர் வந்தால் நடக்குங்கிறதெல்லாம் இல்லை. டாஸ்மாக் கொடுமைனா டாஸ்மாக் கடையை மூடுவேன்னே ஜெயலலிதா சொல்லலை. ஆனால் டாஸ்மாக்குக்காக கருணாநிதி தண்டிக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. இவங்க வேலை வாய்ப்பு மறுக்கிறார், நம்ம வந்தால் வேலை கொடுத்துருவாங்க என்றெல்லாம் நம்பலை. அவர் ஊழல் செய்கிறாரு, இந்த அம்மா வந்தால் ஊழல் செய்யாதுன்னெலாம் ஜனங்க நம்பலை. ஆனால் இவரை தண்டிக்கணும், வேறு யாரை என்ன பண்ணுறது, அப்படி எல்லா தொகுதியிலையும் ஒரு ஜெயிக்கிற வாய்ப்போடு போட்டி போடுகிற சக்தியாக இவங்க தான் தெரிகிறாங்க. இன்னொன்று, இந்த சிறிய கட்சிகள், இந்த அளவுக்கு ஊழலில் ஈடுபடாத கட்சிகள், அல்லது ஊழலில் ஈடுபட வாய்ப்பு இல்லாத கட்சிகள், இந்த ரெண்டும் ஊழல் தான் தெரிந்து வைத்திருக்கிற கட்சிகள், இந்த ரெண்டு ஊழலுக்கு எதிராகவும் போராடிய அனுபவம் உள்ள கட்சிகள் ஒரு தேர்தலில் வென்றாலும் பரவாயில்லை தோற்றாலும் பரவாயில்லை, நான் மக்களுக்கு ஒரு மாற்று சக்தியை முன்னிறுத்த வேண்டும் என்று ஒரு நீண்ட காலத்திற்கு நின்று போராடுவதில்லை. அவங்க ஏதாவது ஒரே ஒரு தேர்தலில் போய் மூணாவது சக்திமாங்க மாற்றுமாங்க. அதுவும் மிச்ச பேரெல்லாம் கழிச்சு கட்டினதுனால, நாட் பை சாய்ஸ், விரும்பி இல்லை, வேற பை ஃபோர்ஸ், வேற வழி இல்லை அப்படின்னா உடனே நாங்கள் மூணாவது அணியும்பாங்க. அதுக்குன்னு வேற மாற்று கொள்கைகள் இருக்காது. ஒரு தேர்தல் 2 தேர்தலுக்கு பிறகு அவங்க தொண்டர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, நமக்கு 10% ஓட்டு வருது, இடம் மட்டும் ஒன்று கூட வரலையே, அப்போ ஏதாவது கூட்டணி தான் அரசியலில் தேவை. இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் பரவலாக பார்க்கலாம், கொள்கைக்கும் கூட்டணிக்கும் தொடர்பில்லை, அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை பகைவனும் இல்லை. நிரந்தர கொள்கை இருந்தால் தானே நிரந்தர நண்பனும் பகைவனும் வருவான். இப்படி ஒரு வழிமுறையை எல்லோரும் கையாண்டு கொண்டு போகிறதுனால மக்கள் வேறு வழி இல்லாமல் இப்படி ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னால் ஒரு போராட்ட மாற்று என்பது சரியாக நம்பகமான ஒரு போராட்ட மாற்று முன்னிறுத்தப்படுமானால் மக்கள் இந்த தேர்தலை அடியோடு புறக்கணித்து விட்டு போராட்டங்களுக்கு முன் வருவார்கள். தொடர்ச்சியாக திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கிறது. அப்படி வருபவர்களுக்கு மக்களிடம் ஆதரவும் இருக்கிறது. அதை எப்படி பார்க்கிறீர்கள்? நடிகர்கள் திரையில் நடிக்கிறார்கள், தலைவர்கள் மேடையில் நடிக்கிறார்கள் இல்லையா? அவர்கள் திரைமறைவில் பணம் வாங்குவது போல இவர்கள் திரைமறைவில் சதி செயல்கள், பணம் வாங்குறது எல்லாமே செய்கிறார்கள். ஒரு அரசியல் தலைவரும் முகமூடி அணியாமல் வெளியே வருவதில்லை. ஒரு அரசியல் தலைவரின் பேச்சும் உருமறைப்பு இல்லாத பேச்சில்லை.
உதடு ஒன்று சொன்னால் உள்ளம் வேறொன்றை பேசுகிறது. இதுதான் எல்லா தலைவர்களுக்கும் பொதுவாக சொல்லக்கூடியது. நாம் ஏதாவது ஒரு தலைவர், எந்த தலைவராகவும் இருக்கட்டும், எந்த கட்சியாகவும் இருக்கட்டும், தான் ஒவ்வொரு தேர்தலிலும் பேசிய பேச்சுக்களை பதிவு செய்து இந்த தேர்தல் பிரச்சார மேடையில் அதை ஒளிபரப்பி விட்டு பேச தொடங்கட்டும். சொல்லுங்கள் பார்ப்போம், யாராவது ஒருத்தராவது கிடைப்பாங்களா பார்ப்போம். சென்ற தேர்தலில் பேசுனது கொண்டது பதிவு பண்ணி கொண்டுட்டு வாங்க, அதை போட்டுட்டு அடுத்து பேசுங்க. ஒரே கொள்கை, நாங்கள் மாறாமல் உறுதியாக இருக்கிறோம் என்று பேசட்டும். எந்த சிக்கலிலும் எங்களுடைய கொள்கையிலிருந்து மாற்றமில்லைன்னு சொல்லுவோம் சிபிஎம் கட்சி. ஒரு தேர்தலில் புரட்சி தலைவியை புகழ் பாடியிருப்பாங்க, இன்னொரு தேர்தலில் டாக்டர் கலைஞருடைய புகழ் பாடியிருப்பாங்க, அவங்க ஆசி பெற்று நின்றுருப்பாங்க. கொண்டு வந்து காட்ட சொல்லுங்கள். ஒரு தலைவருமே கிடையாது, எல்லாமே மோசடி, எல்லாமே போலித்தனம், முகமூடி அணிந்து கொண்டு தான் நடமாடுறாங்க. அப்போ இயல்பாக என்ன ஆகுது உங்களுக்கு, சிறந்த நடிகர்களாக தலைவர்கள் இருக்கும்போது நடிகர்கள் நாங்கள் தலைவர்களாக ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. தொண்டர்களை எப்படி பழக்கி இருக்கிறாங்க, அரசியல் முழக்கம் கிடையாது, கொள்கை முழக்கம் கிடையாது, தலைவர் என்ன செய்தாலும் ஏற்றுக்கொண்டு பின்னே போகணும். கட்சியில் ஜனநாயகம் இல்லாமல் எப்படி நாட்டில் எப்படி ஜனநாயகம் வரும்? தேர்தல் கூட்டணிகளை யார் முடிவு பண்ணுறாங்க? பொதுக்குழு முடிவு பண்ணுதா? பொதுக்குழு கூடி என்ன பண்ணுது, எல்லா அதிகாரத்தையும் தலைவர் கையில் ஒப்படைத்து விட்டோங்குது. எனவே தலைவர் என்ன பண்ணுறாரு, பொதுக்குழு அதிகாரத்தையெல்லாம் தான் எடுத்துக்கிறாரு. உங்களுக்கு இதில் என்ன ஜனநாயகம் இருக்க முடியும்? அப்போ இவர்கள் எப்படி ஜனநாயக அமைப்பை பாதுகாப்பாங்க? உண்மையான நேர்மையான முறையில் விவாதங்கள், முடிவுகள் என்பது கட்சிகளில் கிடையாது. எனவே தான் என்ன நடக்குதுன்னா, நடிகர்களை அவங்க முன்னுக்கு வந்துடுறாங்க, அவர்கள் தாங்கள். அதே போல் தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, அந்த தொண்டர்கள் ரசிகர்களாகி விட்டதால் ரசிகர்களாக நாம் ஏன் தொண்டர்களாக இருக்கக்கூடாது? இப்போ அதிகாரத்தில் பங்குன்னு கேட்குறாங்க. என்னோட உண்மையான பொருள் என்ன? ஒன்றும் இல்லை, ஊழலில் பங்கு தான். எந்த கூட்டணி உடன்பாட்டிலேயாவது கொள்கை சிக்கல் வந்திருக்கா பாருங்கள். நீங்கள் இந்த கொள்கையை நீங்கள் கடைப்பிடிக்கணும், நாங்கள் ஆட்சி இல்லைன்னா நாங்கள் உங்களோட கூட்டு சேர முடியாது என்று எந்த கட்சியாவது நிபந்தனை விதிச்சிருக்கா? நாங்கள் இனிமேல் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் ஈடுபட மாட்டோன்னு யாராவது ஒரு கட்சி உறுதி கொடுத்து அதன் பேரில் ஒரு கட்சி போய் கூட்டு சேர்ந்திருக்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஈழத்தமிழர் இனப்படுகொலை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றுவோம், அதுக்காக ராஜபக்சே கை சொல்லி போராடுவோம் என்று ஒரு கட்சி சொல்லி அதற்காக இன்னொரு கட்சி போய் ஆதரிக்குதா? இது அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எனவே எனக்கு எத்தனை சீட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, இங்கே நிற்க மாட்டேன், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தகராறு பூரா 60 சீட்டு, 63 சீட்டு, 20 சீட்டு, 21 சீட்டு. சின்ன கட்சியில் அவற்றின் தகுதிக்கு ஏற்ப 1, 2, 9, 10 இவ்வளவுதான் தகராறு நடக்குது. இப்போ ஏன் இவங்களுக்கு ஆசை வராது? எனவே இதற்கு பொறுப்பு அரசியல் தலைமை. அதனுடைய தோல்விதான் திரைத்துறையிலிருந்து சுலபமாக குறுக்கு வழியில் தங்களுக்கு இருக்கிற பிரபல்யத்தை பயன்படுத்தி கொண்டு தலைவர்களாகலாம், அதிகாரத்தை பிடிக்கலாம், ஊழலில் பங்கு பெறலாம் என்ற ஆசை வருவதற்கு அதுதான் காரணம். இந்தியா முழுவதும் வாரிசு அரசியலை கோலோச்சுகிறது, அதை எப்படி பார்க்கிறீர்கள்? ஒன்று, முடியரசுக்குரிய ஒரு திட்டம் அது வாரிசு அரசியல் என்பது. ஒரு உண்மையான குடியரசில் வாரிசு அரசியல் நடக்கிறது என்றால் இது வடிவத்தில் குடியரசாகவும் உள்ளடக்கத்தில் முடியரசாகவும் இருக்கு என்று பொருள். ஒரே ஒரு வேறுபாடு மட்டும்தான், இந்த முடியரசர்கள் அப்பப்போ மாறிக்கிறாங்க. இப்போ இந்தியா முழுவதையும் எடுத்து பார்த்தீங்கன்னா சோழ வம்சம், சேர வம்சம் மாதிரி நேரு வம்சத்தினுடைய ஆட்சி தான். இடையில கொஞ்ச நாள் ஓய்வு கொடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். அப்புறம் திரும்ப உட்காந்துக்கிறாங்க. இப்போ அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரை அதுக்கு ஆயத்தப்படுத்தி கொள்கிறாங்க. இப்போ நீங்கள் மாநில அளவில் பார்த்தீங்கன்னா திமுக தலைவர், அப்புறம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய மருமக்கள், அவருடைய பேரன், நம்பகமான தூதுன்னா அவங்க தான் போகிறாங்க உங்களுக்கு போய் சந்திக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் அந்த குடும்பத்தை உருவாக்குறாங்க. இதை பார்த்துட்டு அப்புறம் மாவட்ட செயலாளர் சும்மா இருப்பாரா? அவர் மகன், அவர் மருமகன், அவர் வாரிசுகள் அவர் உருவாக்கிக்கிறார். எனவே நாடு முழுவதும் ஒரு குடும்ப அரசியல், கட்சி முழுவதிலும் ஒரு குடும்ப அரசியல் வந்துடுது. எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு எல்லாமே இவை ஒரு தனியார் குழுமங்களாக அரசியல் கட்சிகள் மாற்றப்பட்டு விட்டன. பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இது. பார்க்க போனால் இது பிரைவேட் அன்லிமிட்டெட். இது என்ன எவ்வளோ சேர்க்கணுங்கிறதுலாம் கணக்கு வழக்கே கிடையாது, இவ்வளவுதான் முதலீடுன்னு இல்லை. தனியார் குழுமங்கள் என்கிற காரணத்தினால்தான் இந்த கட்சிகளை கீழே இருக்கிறவர்கள் தங்களுக்குள் தொடர்பு கொள்ளாமல் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா கம்பெனி ரகசியம் வெளியே போயிடக்கூடாது, தொழில் ரகசியங்கள் வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுனால தான் ஒரு அதிமுகவை சேர்ந்தவர் திமுககாரர் வீட்டு திருமணத்துக்கு போனால் உடனே தலைமைக்கு புகார் அனுப்புகிறாங்க. அது கட்சி விரோத நடவடிக்கைன்னு சொல்லி உடனே அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. திமுககாரர் அதிமுக அவர் அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட அவர் வீட்டு திருமணத்தில் இவர் போய் கலந்துக்கூடாது.
என்ன காரணம்? அந்த பண்பே போயிடுச்சுது. தனி மனித பண்பு என்பது அரசியல் கடந்த உறவுகள் என்பதையே அற்று போயிடுது. காரணமே என்னென்னா எல்லாம் தனியார் குடும்பங்கள் ஆயிடுச்சுது. அந்த தனியார் குடும்பங்களை பார்க்கும்போது இந்த நடிகர்களுக்கு சுலபமாக நம்ம தான் நிறைய முதலீடு வச்சுருக்கோம். அவன் என்ன வச்சுருக்கான்? காசு வச்சுருக்கான். சரி, அவனுக்கு ஒரு ஒப்பனை முகம் இருக்குது, நம்மளும் தான் ஒப்பனை போட்டுக்கிறோம். நம்மகிட்ட அவன்கிட்ட கருப்பணம் இருக்குது, நம்மகிட்டையும் கருப்பணம் இருக்குது, நம்மளும் இறங்கி பார்ப்போமே என்று அவன் வர்றான். வரும் தேர்தலில் தமிழக மக்களிடம் மாநில உணர்வு அல்லது தேசிய உணர்வு பிரதிபலிக்குமா? நீங்கள் மாநிலம்னு சொல்லி தமிழ்நாட்டை சொல்கிறீங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் இந்தியா என்பது தேசம் அல்ல. எனவே இந்திய உணர்வு என்பது தேசிய உணர்வு அல்ல. நீங்கள் மாநில உணர்வுன்னு சொல்கிறது தமிழ் தேசிய இன உணர்வை, அந்த பொருளை தமிழ் தேசிய உணர்வு. இந்த உணர்வுகள் பிரதிபலிக்கிறதுக்கு தேர்தலில் இடம் இல்லை. அது அதற்கான களம் அல்ல. நீங்கள் போயிட்டு ஒரு கிரிக்கெட் விளையாடுற இடத்துல போய் எத்தனை கோல் போட்டிருக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா எப்படி அபத்தமான கேள்வியாக அது இருக்குமோ, அது ஓட்டம் எடுக்கிற இடம், அது கோல் எடுக்கிற இடம் கிடையாது. நீங்கள் ஒரு கால்பந்து விளையாட்டு நடக்கிற பொழுது நீங்கள் அங்கே எத்தனை ரன் எடுத்திருக்கிறார் இவர் அப்படின்னு கேட்டால் எவ்வளோ அபத்தமோ அவ்வளோ அபத்தமானது. ஏன்னா இந்த தேர்தல் என்பது இந்த கொள்கை போட்டிக்கான களம் அல்ல. அந்த களத்தில் அதெல்லாம் எதையும் எதிர்பார்க்க முடியாது. பிரச்சனைகளின் அடிப்படையில் தமிழகத்தில் உள்ள தேர்தல் கட்சிகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? மக்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் இயக்கங்கள் தேர்தலில் அவற்றை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளலாம்? தேர்தலில் இவர்களை யாரையும் பயன்படுத்தி கொள்றதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை. மக்களுக்கும் இல்லை, நமக்கும் இல்லை. இந்த கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தி நமக்கு என்ன உணர்த்துதுன்னா, செயலளவில் இந்த கட்சிகள் எல்லாமே இந்திய தேசியத்தினுடைய, இந்திய வல்லாதிக்கத்தினுடைய கைக்கருவிகளாகத்தான் செயல்படுகின்றன. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க காங்கிரஸை தோற்கடிப்பது, காங்கிரஸை ஒழித்து கட்டுவது அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸை தோற்கடிப்பது என்பதற்கு கொள்கை வழிபட்ட பொருள் என்ன? காங்கிரஸ் கட்சிக்கார வேட்பாளர்களை தோற்கடிப்பது என்பதுதான் காங்கிரஸை தோற்கடிப்பதா? காங்கிரஸின் கொள்கைகளை தோற்கடிப்பது தான் காங்கிரஸை தோற்கடிப்பதா? அப்படி பார்த்தீங்கன்னா 67 காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது. காங்கிரஸ் கொள்கைகள் தோற்கடிக்கப்படவில்லை என்பது வெகு விரைவில் தெரிந்துவிட்டது. இப்போ 67க்கு பிறகு 2011 வரைக்கும் காங்கிரஸால் ஆட்சிக்கே வர முடியலன்னு பல பேர் சந்தோஷப்படுறாங்க. அவன் ஆட்சிக்கு வரவே வேண்டியதில்லை. அவன் செய்யக்கூடிய வேலைகளெல்லாம் செய்யறதுக்கு மற்ற கட்சிகள் முன் வந்துடுறாங்க. அவங்களுக்கு இந்திய தேசியத்துக்கு முழுக்க பணிந்து அடிபணிந்து செயல்படுறாங்க. மக்களின் அதிருப்தியை சம்பாதிக்க வேண்டிய தேவையில்லாமலே தங்கள் கொள்கைகளை இவர்கள் வழியாக காங்கிரஸால் செயல்படுத்தி கொள்ள முடியுது. அதில் குற்றம் வந்து அவன் மேலே பழியை போட்டுடலாம், இதுக்கு நம்ம காரணம் இல்லை என்று சொல்லிவிட முடியுது. எனவே இந்த கட்சிகள் எல்லாமே கூட குறைய அடிப்படையில் நீண்டகால கண்ணோட்டத்தில், வரலாற்று கண்ணோட்டத்தில் இந்திய வல்லாதிக்கத்திற்கு சேவை செய்யக்கூடிய கட்சிகள் தான். இதில் இடதுசாரி கோணத்திலேருந்து சேவை பண்ணுறவங்க, வலதுசாரியிலேருந்து பண்ணுறவங்க, திராவிட கோணம், இந்திய கோணம் எல்லாம் சேர்ந்து சாரத்தில் இதுதான். தேர்தல் என்பது அப்படி ஒரு வட்டத்திற்குள் அவர்களை அடக்கி விடுகிறது. அகில இந்திய கட்சிகள் தமிழகத்தில் பலமற்று இருப்பது ஒப்பீட்டளவில் ஆரோக்கியமான அரசியல் சூழலா? விளக்கம் தேவை. அனைத்திந்திய கட்சிகள் தமிழ்நாட்டில் செல்வாக்கு இழந்ததற்கான அடிப்படை காரணம் தமிழ் மக்களுடைய மொழி உணர்வு, இன உணர்வு தான். குறிப்பாக இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் மூலம் எழுந்த அந்த ஒரு தமிழ் தேசிய எழுச்சி என்பது தமிழ்நாட்டிலிருந்து அகில இந்திய அரசியல் கட்சிகளை துடைத்தெறிந்தது அல்லது வலுவீனப்படுத்தியது. ஆனால் அந்த இடத்தை கைப்பற்றி இருக்கிற கட்சிகள், மாநில கட்சிகள் என்பது அவற்றினுடைய வடிவம், வேறு வழி இல்லாமல் அவர்கள் மாநில கட்சிகளாக இருக்கிறார். அதிலும் கூட அதிமுக பொறுத்த வரைக்கும் அந்த பெயரை கூட அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று மாற்றிக்கொண்டு விட்டார்கள். ஆனால் கொள்கை அளவில் பார்த்தால் அனைத்திந்திய கட்சிகளுடைய வாளாக, தொங்கு சதையாகத்தான் இந்த கட்சிகளும் செயல்படுகின்றன. திமுக பேரில் அனைத்திந்தியா இல்லை, ஆனால் கொள்கையில் ஈழமானாலும் வேறு எந்த கொள்கையானாலும் இந்திய அரசின் கொள்கை தான் எங்கள் கொள்கை என்று அறிவிக்கிற பொழுது, இப்போ காங்கிரஸ் கட்சியின் கொள்கை தான் திமுகவின் கொள்கையும் என்றால், இப்போ கருப்பு சிவப்பு கொடி பறக்கிற காங்கிரஸ் இயக்கமாக அது இருக்கிறது.
அறிவாலயம் என்பது சத்தியமூர்த்தி பவனுடைய இன்னொரு கிளை அலுவலகமாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த மக்களிடம் ஏற்பட்ட அந்த அகில இந்திய கட்சிகளுக்கு எதிரான ஒரு உணர்வை இந்த கட்சிகள் காட்டி கொடுத்து விட்டன, இன்றைக்கும் ஏமாற்றி கொண்டிருக்கின்றன. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாமக அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்தது. இது மக்கள் சாதிய அடிப்படையில் வாக்களிப்பது குறைந்துள்ளது என்று கருதுகிறீர்களா? இருக்கலாம், அது ஒரு காரணியாகவும் இருக்கலாம், அது இல்லைன்னு சொல்ல முடியாது நமக்கு. ஏனென்றால் அந்த சட்டமன்ற தேர்தலிலேயே பண்ருட்டி விருத்தாசலம் தொகுதியில் பாமக வேட்பாளரை ஒரு விஜயகாந்தால் தோற்கடிக்க முடிந்தது. சாதி அடிப்படையில் மட்டும்தான் வாக்களிப்பார்கள் என்றால் விஜயகாந்தின் சாதியைச் சேர்ந்தவர்கள் அங்கே மிகச் சிறுபான்மையாக இருக்கக்கூடும். உண்மையில் எதிர்த்து நின்ற வேட்பாளர் பாமக வேட்பாளர், அவர் சாதி அடிப்படையிலும் வன்னியர், தனிப்பட்ட முறையில் நல்ல பெயர் எடுத்த ஒரு வேட்பாளரும் கூட. எனக்கு மக்களிடம் கெட்ட பெயர் எடுக்காத ஒருத்தர் தான். ஆனால் மக்கள் இவருக்கு தான் வாக்களித்தார்கள், அவருக்கு வாக்களிக்கலை, அவர் தோற்கடித்தார்கள். நாடாளுமன்ற தேர்தலிலும் அது பிரதிபலித்திருக்கலாம். இது இன்னொரு சான்றும் நீங்கள் சொல்லலாம். புதுவையில் வன்னியர்கள் மிக அதிகமாக இருக்கிறாங்க. மற்ற ஜாதிகளோடு ஒப்பிட்டால் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் அவர்கள் தான். அவங்க அறுதி பெரும்பான்மையாக இல்லையான்னு தெரியாது, ஆனால் எண்ணிக்கை அளவில் மற்ற எல்லாரையும் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா இவங்க தான் பெரிய ஜாதி. எனவே புதுவையில் அரசை கைப்பற்றுவது என்று மருத்துவர் ராமதாஸுக்கு ஒரு திட்டம் இருந்தது. அந்த முறையில் அவர் அதிமுகவோடு ஆளுக்கு பாதி இடங்கள் என்று பிரித்து கொண்டு ஒரு தேர்தலில் போட்டியிட்டு பார்த்தார். ஆனால் அந்த நோக்கத்தை நெருங்கி கூட போக முடியல, படுதோல்வி அடைந்தார்கள். ஜாதி அடிப்படையில் மக்கள் வாக்களித்திருந்தால் அப்படி நடந்திருக்காது என்று நான் நினைக்கிறேன். எனவே அப்படி நாம் உறுதியாக சொல்ல முடியாது. ஜாதி அடிப்படையில் தான் ஒரு சிறு பகுதி இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையினர் அப்படி கருதுகிறார்கள், வாக்களிக்கிறார்கள். மற்ற காரணிகளும் உதவும் போதுதான் அது பயன்படுமே தவிர வெறும் தனியாக சாதி காரணியை மட்டும் வைத்து வெற்றி பெற்றுவிட முடியாது. அந்த அளவில் தமிழக மக்களினுடைய அந்த அரசியல் முதிர்ச்சி பாராட்டுக்குரியது. அதேபோல் தற்போது புதிய சாதிய கட்சிகள் நிறைய தோன்றியிருப்பது மக்களிடம் சாதிய உணர்வை எந்த அளவுக்கு வளர்ந்துள்ளது என்பது என்று கருதுகிறேன். 52ஆம் ஆண்டு தேர்தல் தொடங்கி ஒவ்வொரு தேர்தல் நெருங்கும் போதும் புதிய சாதிய கட்சிகள் உருவாவதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். 52 மாணிக்கவேலருடைய காமன்வெல்த் பார்ட்டி, உழைப்பாளர் கட்சி வந்தது. ராஜாஜி மந்திரி சேவிப்பதற்கு அவர்களை அப்படியே மந்திரியாக்கி விலை கொடுத்து அந்த அமைப்பையே கலைத்து விட்டார். அப்புறம் மீண்டும் ராமசாமி படையாட்சி தலைமையில் வந்தது. இப்படி பல்வேறு கட்சிகள் கடந்த காலத்தில் ஒவ்வொரு தேர்தல் நெருங்கும் போது வரும். இப்போ இந்த முதலியார்களை வைத்துக்கொண்டு சண்முகம், ஏசி சண்முகம் கட்சி ஆரம்பித்தார். கோணார்களை வைத்துக்கொண்டு கண்ணப்பன் கட்சி ஆரம்பித்தார். முத்தரையர்களை வைத்துக்கொண்டு அந்த ஒரு பழைய அதிமுக அமைச்சராக இருந்தவர் அவர் ஆரம்பித்து பார்த்தார். அதெல்லாம் ஒன்றும் எதுவுமே வெற்றி பெறலை. இப்போ கண்ணப்பனுக்கு இடம் கொடுப்பதற்காக வேண்டி தமிழ் குடிமகனையே கலைஞர் கைவிட்டார். ஆனால் கண்ணப்பனால் அங்கே வெற்றி பெற முடியலை. இப்படி நிறைய இடங்கள் நம்ம பார்த்தோம்னா இந்த சாதி கட்சிகள் தேர்தல் வரும்போது ஒன்று நம்ம இதை பயன்படுத்தி ஜாதி பலத்தை கொண்டு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகலாங்கிறது ஒரு நோக்கம். இன்னொரு நோக்கம், இதை பயன்படுத்தி அரசியல் கட்சிகளோடு பேரம் பண்ணலாம், அது ரெண்டாவது நோக்கம். மூணாவது இன்னொரு நோக்கமும் இருக்குது. என்னென்னா இந்த ஜாதி கட்சி தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் பெருந்தனக்காரர்கள், பெரிய அளவில் தொழில் செய்கிறவங்க, சில பேர் கல்வி தந்தைகள், அதாவது கல்வி வணிகர்கள்னு அர்த்தம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அரசியல் கட்சிகளுக்கு நிதி கொடுப்பதை தவிர்ப்பதற்காக கட்சி தொடங்குறாங்க. ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் போய் என்ன பண்ணுறான், எனக்கு 100 கோடி கொடு, 200 கோடி கொடுன்னு கேட்குறான். இவங்க நடத்திட்டு இருக்கிற வணிகத்தை பாதுகாத்து கொள்றதுக்கு அந்த நன்கொடையை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிடுறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, எங்கள் கட்சிக்கே நிதி போதலை, நாங்கள் உங்களுக்கு கொடுத்தா நீங்களும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு தங்களை தற்காத்து கொள்றதுக்கு ஜாதி கட்சிகள் பயன்படுது. இந்தியாவில் இருபெரும் கட்சிகளில் ஒன்றான பிஜேபியை தமிழக கட்சிகள் புறக்கணித்திருப்பது எதை குறிக்கிறது? ஒன்றும் இந்த கட்சிக்கு ஆள் இல்லைங்கிறது தான், வேறு ஒன்றும் கொள்கை அடிப்படையில் எந்த தயக்கமும் இல்லை. ஏன்னா ஜெயலலிதாவும் அந்த கூட்டணியில் இருந்தாங்க, திமுகவும் அந்த கூட்டணியில் இருந்த கட்சி தான். ஏன்னா இந்தியாவில் பிஜேபியினுடைய முக்கியத்துவம் எங்கிருந்து வருகிறது என்றால் காங்கிரஸோட முக்கியத்துவம் கூட. தமிழ்நாட்டில் இவ்வளவு ஆதரவு இருக்குது, இவ்வளவு வாக்காளர்கள் இருப்பது எல்லாம் விட முக்கியமானது தில்லியில் ஆளுங்கட்சி என்பது. பாஜக தில்லியில் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அல்லது ஆளுங்கட்சியாக உடனே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது இப்படி பாஜகவை உதாசீனப்படுத்த மாட்டாங்க. அப்போ போய் பாஜகவுக்கு இடம் கொடுத்து இணைத்து கொண்டு தான் போவாங்க. அவங்களுக்கு
இப்போ அப்படி இல்லைங்கிறதுனால ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. தற்போது நடந்து முடிந்த மிகப்பெரிய இனப்படுகொலையான ஈழப்படுகொலைக்கு தண்டிக்கும் விதமாக, பழிவாங்கும் விதமாக திமுகவையும் காங்கிரஸையும் பழிவாங்க வேண்டும் என்று நிறைய அமைப்புகளும் கட்சிகளும் தேர்தலில் இறங்கப் போவதாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அது குறித்து நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? அவங்க இந்த முடிவுக்கு வர்றதுக்கு காரணம், சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாமும் கூட காங்கிரஸை தோற்கடிப்பது என்ற ஒரு முழக்கத்தை கொடுத்தோம். ஒரு தேர்தல் என்பது ஒரு அரசாங்கத்தை, ஆட்சியை, சட்டமன்றத்தை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறுகிற ஒன்று. அந்த தேர்தலில் நாம் தலையிடுவதும், அந்த தேர்தலை ஒரு களமாக பயன்படுத்துவது என்பதும், அதில் ஒரு சிறு கூறு, ஒரு அம்சம் இந்த பழிவாங்குதல் அல்லது தண்டிப்பதாக இருந்தால் தவறில்லை. அந்த ஒன்றை மட்டுமே காரணமாக வைத்துக்கொண்டு ஒரு தேர்தலை சந்திப்பது என்பது, அந்த மக்களுடைய நலன், அவர்கள் தேர்ந்தெடுக்க விரும்புகிற ஆட்சி, அவர்கள் தேர்ந்தெடுக்க விரும்புகிற சட்டமன்றம், இந்த எல்லாவற்றையும் பற்றி நமக்கு கவலை இல்லை என்ற நிலைக்கு நம்மை இட்டு செல்லுகிறது. வெறும் ஆத்திரத்தின் அடிப்படையில் நாம் பார்த்து இந்த செய்திகளை எல்லாம் மறுதளித்து விடுகிறோம். நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? காங்கிரஸை தோற்கடிக்கணும். அதற்கு என்ன வழி? ஜெயலலிதாவினுடைய அதிமுகவுக்கு ஆதரவு அளிக்கணும். ஜெயலலிதாவோட அதிமுகவுக்கு ஆதரவு அளிக்கணும்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இப்படிப்பட்ட நல்லாட்சி தருவோம்னு அந்த அம்மா சொல்கிறத நீங்கள் மறுக்கக்கூடாது. அதை எதிர்த்து பேசிக்கொண்டே நீங்கள் ஒன்றும் வாக்கு கேட்க போகிறதில்ல. திமுகவினுடைய வாதங்களை மறுத்தும், ஜெயலலிதாவுடைய வாதங்களை வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ நீங்கள் ஆதரித்தும் மக்களிடம் போய் பரப்புரை செய்வது என்பது மக்களிடம் பொய் பேசுவதா? அது உண்மையை மறைத்து மக்களுக்கு செய்கிற, மக்கள் நலனுக்கு செய்கிற துரோகம். ஈழத்தமிழர்களுக்காக கூட அப்படி ஒரு துரோகத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் செய்யக்கூடாது. சென்ற தேர்தலில் நாம் தண்டிப்பது, பழிவாங்குவது என்பதற்காக அந்த முடிவை எடுக்கவில்லை. உண்மையிலேயே சென்ற தேர்தலில் ஈழத்திற்கு ஆதரவான அரசியல் கட்சிகள், இந்த போரை நிறுத்தக்கோரிய அரசியல் கட்சிகள், தமிழ்நாட்டில் போரை நிறுத்தக்கோரிய கட்சிகள் தான் எல்லா கட்சிகளுமே. ஏதாவது இதுக்கு வெளியில் இருந்தால் ஒரு சுப்பிரமணிய சாமியோ ஒரு சோவோ இருந்திருக்கலாம். மற்றபடி திமுக அனைத்து கட்சி கூட்டம் போட்டு தீர்மானம் இயற்றி சட்டமன்றத்தில் ஒருமனதாக போரை நிறுத்தக்கோரி தீர்மானம் இயற்றினார்கள். போரை நிறுத்தக்கோரி பல்வேறு போராட்டங்களை பல்வேறு கட்சிகள், பல்வேறு அமைப்புகள் நடத்தின. இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்று கூடி இப்படி ஒரு இனக்கொலை போர் நடைபெறுகிற பொழுது இந்த தேர்தலை இப்போது நடத்த தேவையில்லை, எனவே இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்ற முடிவை எடுத்திருந்தால் இந்திய அரசு அச்சப்பட்டிருக்கும். தமிழ்நாட்டு வேறு விதமான திசையில் திரும்புகிறதோ என்று அவர்கள் யோசித்திருப்பார்கள். போரை நிறுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு தோன்றியிருக்கும். இதுதான் சிறந்த வழி. நம்ம இவரை ஆதரிப்பது, அவரை எதிர்ப்பதெல்லாம் இல்லை. ஆனால் அப்படி ஒரு முடிவுக்கு அவர்கள் வராத காரணத்தினால் கடைசியாக மிச்சம் இருந்த ஒரே ஒரு வாய்ப்பு என்னவென்றால், அந்த போர் இன்னும் கொஞ்ச காலம் நீடிக்குமாறு செய்தால் அதன் வழியாகவாவது ஒரு நிறுத்தத்தை, போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து இன அழிப்பு பெருமளவில் நடைபெறுவதை தடுக்கலாம் என்று நாம் யோசித்தோம். அதற்காக என்ன செய்வது? ஒரே ஒரு வழிதான் நமக்கு கடைசியாக மிச்சம் இருந்த வழி. இந்த புறக்கணிப்பு மற்ற நடைபெறாத காரணத்தினால் ஒரே ஒரு வழி, தமிழ்நாட்டில் காங்கிரஸை அடியோடு தோற்கடித்தால், தமிழ்நாடு இந்த ஒரு காரணத்தினால் இவ்வளவு கடுமையான கோபம் கொண்டிருக்கிறது என்ற உண்மையை நாம் உணர்த்துவதன் மூலம் போரை நிறுத்தும்படி இந்திய அரசு தலையிடுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும் என்று நாம் கருதினோம். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு பொய்யாகிவிட்டது. ஒரு காரணம் என்னவென்றால், இந்த தேர்தல் முடிவு வருவதற்கு முன்பே அங்கே போர் இறுதி நிலையை அடைந்து விட்டது. இனக்கொலை என்பது நிறைவேற்றப்பட்டு விட்டது. இரண்டாவது காரணம் என்னவென்றால், தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு ஈழத்துக்கு ஆதரவான ஒரு எழுச்சி ஏற்பட்டுவிடவில்லை. முத்துக்குமார் மற்ற 18 பேருடைய தீக்குளிப்பு எல்லாமே ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஈழத்துக்கு ஆதரவான மக்கள் உணர்வு ஏற்பட்டிருப்பதையும் காட்டியது. இன்னொரு பக்கம் இவ்வளவு போராடியும் மக்கள் போதிய அளவு எழுச்சி கொண்டு இந்திய அரசின் கைகளை கட்டி போட தயாராகவில்லை என்ற ஒரு ஏக்கம், இயலாமையும் கூட அந்த தீக்குளிப்புக்கு ஒரு காரணமாக இருந்தது. எனவே நாம் நினைத்த அளவுக்கு நமக்கு ஒரு மிகைப்படுத்திய ஒரு தோற்றம் இருந்தது. தமிழ்நாட்டு மக்கள் கிளர்ந்து எழுந்து விட்டார்கள். இந்தியர் போராட்டத்தின் போது கூட 6 பேர் தீக்குளித்தால் இன்றைக்கி 18 பேர் தீக்குளித்திருக்கிறார்கள். எல்லாரும் போர் நிறுத்தத்துக்காக போராடுகிறார்கள் என்றெல்லாம் ஒரு தோற்றம் நமக்கு இருந்தது. ஆனால் அவ்வளவு பெரிய ஆதரவு இங்கே கிடைத்துவிடவில்லை என்பதையும்
அந்த தேர்தல் முடிவு நமக்கு காட்டியது. இதில் இன்னும் குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும், அரசியல் கட்சிகளின் பிடியிலிருந்து மக்கள் விடுபடவில்லை. அப்போதும் அதுதான் பார்த்தோம். நம்ம கலைஞரால் காலையில் தொடங்கி மதியம் வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்து விட்டு எல்லாம் முடிந்து விட்டது என்று அறிவித்து விட்டு வர முடியுது. அதனால் திமுகவில் எந்த ஒரு அசைவும் ஏற்படவில்லை. திமுகவை ஆதரிக்கிற மக்கள் அதனால் அவரை துரோகி என்று கருதிவிடவும் இல்லை. திருமாவளவனால் போரை நிறுத்து என்று உண்ணாவிரதம் இருந்து காங்கிரஸை ஒழித்து கட்டுவேன் என்று முழங்கிவிட்டு சோனியாவோடு சேர்ந்து ஒரே மேடையில் அந்த இணை அழிப்பு நடந்து கொண்டிருக்கிற பொழுதே தேர்தல் மேடையில் உரையாற்ற முடிந்தது. இது எதை காட்டுகிறது என்றால், தமிழ்நாட்டில் புறநிலையில் மக்களுடைய எழுச்சி என்பது அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. இந்த காரணத்தின் இதைத்தான் நமக்கு அந்த தேர்தல் முடிவுகள் உணர்த்துகின்றன. தமிழக அரசியல் குறித்தும் தமிழக தேர்தல் கட்டமைப்பு குறித்தும் தன்னோட தெளிவான பார்வையையும் தெளிவான ஆய்வையும் நம்மோடு பகிர்ந்து கொண்ட தோழர் தியாக அவர்களுக்கு நன்றி. மிக்க நன்றி.